இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பேராகிளைடிங்ல கைட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ கிரவுண்ட் ஹேண்ட்லிங் பண்ணதுக்கு அப்புறம் விண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தால் கைட்டிங் பண்ண முடியும். கைட்டிங் மூலியமா நம்மளோட ரிஃப்ளெக்ஸஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஸோ இப்போ நான் கைட்டிங் பண்றேன், அதை பாருங்க. ஓகே, ஸோ இதுதான் கைட்டிங். நான் முன்னாடியும் போக தேவையில்ல, பின்னாடியும் போக தேவையில்ல. ஒரே இடத்துல விங்கை மேலே வச்சு எப்படி யூஸ் பண்றேன் அப்படிங்கிறது தான் கைட்டிங். ஸோ கிரவுண்ட்லேருந்து இன்ஃப்ளேட் பண்ணுறேன், டேங்கிளாக இருக்குது, பட் ஸ்டில் இட் வில் கம் ஆஃப். க்ராஸாகவும் டேக் பண்ணுறேன், பட் இப்போ விங்கை ஸ்டடி பண்ணிக்கிட்டேன், விங்குக்கு ஏற்ற மாதிரி வருது. ஸோ இட்ஸ் ஸ்டில் ஃப்ளையிங். நான் ப்ரெஷர் போடுறேன், இட்ஸ் கம் ஆஃப், தென் கோஸ் டவுன், தென் அகைன் கில். ஸோ இப்போ கிரவுண்டில் இருக்க கிளைடர் மேலே தூக்குறேன். இதில் ஸ்ட்ராங் அதிகமாக இருந்தாலும் இது ஒரே இடத்துல கிளைடர் பின்னாடியும் போல முன்னாடியும் போல ஒரே இடத்துல என்னால் கைட் பண்ண முடியுது. ஸோ இது மூலமா என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, உங்களை விங்கை பற்றி நல்லா புரிஞ்சுக்க முடியும். இந்நேரம் இதே மாதிரி தான் இருக்கும், விங் வந்து ஒரு பக்கமாக மூவ் ஆகிட்டே இருக்கும், பட் அது எப்படி ஒரே இடத்துல வந்து நம்ம வந்து பண்ணுறதுன்னு தெரியும்.